கடந்த பதிவில் வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம் நம் மூளையை எப்படி இந்த திரைக்குள் சிறைபிடிக்கிறது என்று பார்த்தோம். இதன் அடுத்த ஆபத்து இன்னும் ஆழமானது. இது நம் ஒட்டுமொத்த கவனத்தையும் துண்டு துண்டாக உடைத்தெறிகிறது. இன்று ஷார்ட் ஃபார்ம் வீடியோக்கள் வெறும் 30 முதல் 60 வினாடிகள் மட்டுமே நீடிக்கின்றன. நிமிடத்திற்கு ஒரு முறை வெவ்வேறு இமோஷன்ஸ்களை நுகர்கிறோம். நம் மூளை மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு வேகமான ஸ்டிமுலேஷனை வரலாற்றிலேயே இதற்கு முன்பு எதிர்கொண்டதே இல்லை. திரையை ஒவ்வொரு முறை ஸ்வைப் செய்யும் போதும் நம் மூளைக்கு ஒரு புதிய உலகமே திறக்கிறது. தொடர்ந்து இப்படியே சில வினாடிகளுக்கு ஒரு முறை நம் மூளைக்கு அதிவேகமாக தீனி போடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம் மூளை மிகவும் ஆபத்தான ஒரு குவிக் டோபமைன் சுழற்சிக்கு பழகிவிடுகிறது. நரம்பியல் அறிவியலில் இதைத்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறார்கள். நாம் எதை நோக்கி நம் கவனத்தை திருப்புகிறோமோ அதற்கேற்ப நம் மூளையின் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் நரம்பு பாதைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். இதன் விளைவாக நிஜ வாழ்க்கையின் இயல்பான மெதுவான அனுபவங்கள் எல்லாமே நமக்கு மிக மோசமான சலிப்பை தர ஆரம்பிக்கும். ஒரு நல்ல புத்தகம் எடுத்து வாசிப்பது ஒரு பெரும் சுமையாக மாறும். ஒரு மனிதரோடு நேரில் அமர்ந்து பேசும் ஆழமான உரையாடல்கள் நமக்கு கடுமையான பொறுமையின்மையை ஏற்படுத்தும். நம் கவனம் முற்றிலும் சிதறுகிறது. அடுத்த பகுதியில் இந்த மாய பழக்கம் நம் உடலையும் தூக்கத்தையும் நம்முடைய நிஜமான உறவுகளையும் எப்படி நேரடியாக பாதிக்கிறது என்பதை பார்ப்போம்.